மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இந்த ஆண்டு இது வரைக்கும் வெளியான படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சு? இது வரைக்கும் 6 படம் தான் சார் ஜெயிச்சிருக்கு. இந்த 6 படங்களும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். திரைப்படங்களுடைய வசூல் இப்போ வந்து முன்னைக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சி? சார் படம் ஜெயிச்சிச்சுன்னா கண்ணாபின்னு வசூலாகிடுது சார். நினச்சி பார்க்க முடியாத வசூலாகிடுது. தோல்வின்னா அட்டர் ஃபெயிலியர் ஆகிடுது. அதாவது நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாகும், ஏன்னா இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் வரவேற்று. வணக்கம். வணக்கம். திரைப்படங்களை திரையிடுகின்ற தொழிலில் பல நாளாக நீங்கள் இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த சினிமாவும் இப்போ பார்த்த சினிமாவும் எப்படி இருக்குது சார்? அன்றைக்கி இந்த டிவி சமூக ஊடகங்கள் அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அதனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. கோவிட் டைமில் அந்த ஓடிடிங்கிற ஒரு புதிய ஒரு கான்செப்ட் வந்ததுனால நிறைய செல்ஃபோன்லேயே படம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வர்றாங்க. ஸோ இப்போ இந்த செல்ஃபோனில் படம் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஜனங்கள் வரும் பொழுது திரையரங்க வசூல் பெருசாக பாதிக்குது. அதுலேயும் இப்போ நம்ம சோஃபார் தமிழ் ஃபிலிம்ஸ் கன்சர்ன்ட் 4 வாரம் 5 வாரத்தில் கொடுத்துட்றாங்க. ஹிந்தியில் 8 வீக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிறு முதலீட்டு படங்கள் எங்களை ரொம்ப பெருசாக வாழ வைக்கக்கூடிய சிறு முதலீட்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு முதல் நாள் ஒரு காலையில் 40, அப்புறம் 30, அப்படி ஒரு 150 பேர் வந்துடுவாங்க. ஒரு 15,000 ரூபா கலெக்ஷன் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாப்பிள்ள 2 வாரம் கழித்து டிவியில் வந்து இது ஓடிடியில் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஷோவே வர மாட்டேங்கிறான். 12, 8 அந்த மாதிரி வருது. சமயத்தில் ஷோவே கேன்சல் ஆகிடுது. அதுதான் இந்த ஓடிடியினுடைய ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டு பாதிப்பு. நம்ம தியேட்டர்ஸ் நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துடுது. ஓடிடி சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் வரமா சாபமா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிட் பீரியடில் வரம், இப்போ அது சாபம் தான். இன்றைக்கி அவங்க ஒன்றும் பெருசாக படங்கள்லாம் வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட்டு படங்கள் தான் வாங்குறதா என்னுடைய நண்பர்கள் பல தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு நானும் நினைக்கிறேன். திரைப்படங்களுடைய வசூல் இப்போ வந்து முன்னைக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சி? சார் படம் ஜெயிச்சிச்சுன்னா கண்ணாபின்னு வசூலாகிடுது சார். நினச்சி பார்க்க முடியாத வசூலாகிடுது. தோல்வின்னா அட்டர் ஃபெயிலியர் ஆகிடுது. அதாவது வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை கார்த்தாலேயே வாஷ் அவுட் ஆகிடுது. இப்போ ஒரு சில திரைப்படங்களுக்கு, அதை நான் சொல்கிறது மிகப்பெரிய நட்சத்திரம் நடித்த படங்களுக்கு பல படங்கள் முதல் நாளே வசூல் ஆக மாட்டேங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு புரியாத விஷயம். அதுதான் சார் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் சார். அது முதல் நாள் முதல் ஷோ நான் போய் பார்க்குறேன். ஆடியன்ஸ் வந்து ஃபுல் ஐ ரிட்டர்ன்ஸ் போகிறாங்க அந்த படத்துக்கு. அதே பீஸ்ட் படம் நான் போகிறேன். முதல் நாள் முதல் ஷோவே ஃபுல் ஆகலை. ரெண்டையுமே என் கண்ணால் நான் பார்த்தேன். முதல் நாளே ஃபுல் ஆகலை. ட்ரிச்சி எல்ஏ மாரிஸில் நான் பீஸ்ட் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ மார்னிங் ஷோவே ஃபுல் ஆகலை. ஸோ அதை எப்படி ஜனம் வந்து ஜட்ஜு பண்ணுறாங்கிறது அந்த ஒரு சூக்ஷ்மத்தை எனக்கு தெரிஞ்சுக்க தெரியல சார். எனக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஹீரோக்கள்னால் அவங்களுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அவங்க ரசிகர்கள்லாம் திரண்டு வந்து பார்ப்பாங்க. இப்போ அந்த நிலைமை இருக்கா இல்லை மாறி இருக்குன்னு? அதெல்லாம் இல்லை சார். அந்த ரசிகர்கள்னு சொல்லக்கூடியவங்க இந்த ட்விட்டர்லேயும் அந்த இதுலேயும் வந்து சும்மா சண்டை போட்டுட்டு அவரை பற்றி ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட்டு சொல்கிறது, இவரை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்கிறது. இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரி உள்ளவங்க ட்ரேடில் உள்ள வசூல் ஆக்சுவலாக தெரியும். அப்போ இந்த படம் வசூல் இல்லை ஃபெயிலியர்னு சொன்னோம்னா நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட்டு மீம்ஸ் போட்டு நம்மளை வந்து பிரபலமாக்கி விடுறாங்க. அதுதான் அந்த ரசிகர்கள் பண்ணுறாங்க சார். நான் அந்த ரசிகர்கள் பட்டாளம்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும்போது ஏன் சார் விடாமுயற்சி தோல்வி அடையுது? ஏன் சார் கங்குவா தோல்வி அடையுது? ஏன் சார் தக் லைஃப் தோல்வி அடையுது? முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர் மத்தியில் ஆதரவு இருக்கும். ஆனால் அதற்காக அவங்களுடைய எல்லா படங்களும் ஓடுனதில்லை சார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து எங்கள் அப்பா தியேட்டர் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டம். அதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ வந்து வீக்லி ஹோல்டு ஓவர்னு ஒன்று இருந்துச்சு.
ஒரு வாரத்தில் இவ்வளோ ரூபா கலெக்ஷனுக்கு கீழே வந்தால் அந்த படம் நிறுத்தலாம், இல்லைன்னா ஓட்டணுங்கிற மாதிரி அப்போ அந்த எக்ரிமெண்ட் இதெல்லாம் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது, நான் அப்பாட்ட கூட இருந்து பார்த்தது. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதன்கிழமை காலையில் ஷோவுக்கே இந்த ரசிகர் மன்றத்துக்காரங்க வந்துடுவாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோட சேர்ந்த ஒருத்தர் ரெப்புன்னு ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி படப்பிரதிநிதின்னு தமிழில் சொல்லுவாங்க. அவங்க இந்த தியேட்டரில் இருப்பாங்க. சார் இந்த வாரம் எப்படி சார் ஓகே ஆகிடுதானே? இல்லைப்பா இது வரைக்கும் ஒரு 4000 ரூபா ஷார்ட்டேஜில் போயிட்டுருக்கோம்பாங்க. அப்போ அந்த காலையில் ஷோ என்னங்கிறத பார்ப்பாங்க. 10 ரூபா டிக்கெட்டு ஒரு 8 டிக்கெட்டு போயிருக்கும், 6 ரூபா டிக்கெட்டு இவ்வளோ போயிருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நான் மேட்னியே அந்த 10 ரூபா டிக்கெட்டில் ஒரு 10 டிக்கெட்டை இவங்க எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அந்த புதன்கிழமை ஈவினிங்குள்ளேயே அந்த நம்பர் ரீச் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, வியாழக்கிழமை என்ன கலெக்ஷன் வந்தாலும் திரும்ப வெள்ளிக்கிழமை அந்த 2வது வாரமோ 3வது வாரமோ 4வது வாரமோ அந்த படத்தை ஓட்டுற மாதிரி. அது எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் அந்த ரசிகர் மன்றத்தில் அதை பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இவன் ஃபஸ்ட்டு ஷோ புக் பண்ணி படம் பார்க்குறான், இல்லை இவங்க போய் தேட்டரில் அந்த முதல் ஷோ டிக்கெட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு அவங்க ரசிகர் மன்றத்தோட பெனிஃபிட்டுக்காக சமயத்தில் விற்றுக்கிறாங்க. மற்றபடி அவங்க ஜெயிச்ச ஜனங்களோட சப்போர்ட்டில் தான் சார் படம் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு குட் பேட் அக்லி, ஒரு டிராகன், எந்த படம் வந்தாலும் இப்போ மதகஜராஜா நல்லா இருந்ததுன்னா ஜனங்கள் வருவாங்க சார், இல்லைன்னா வரமாட்டாங்க சார். இதையெல்லாம் தாண்டி எந்தெந்த நட்சத்திரங்களுக்காக நிச்சயமாக இந்த படம் ஃபுல்லாகும், ஏன்னா இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் வரவேற்று? எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கேரண்டி கிடையவே கிடையாது சார். நான் ரொம்ப தைரியமாகவே சொல்கிறேன். நான் என்னுடைய தேட்டருக்கு இந்த படத்துக்கு 10 லட்ச ரூபா டெபாசிட் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த ரெட் ஜெயின் வந்ததுக்கப்புறம் எம்ஜிங்கிற கலாச்சாரமே இல்லை. அதாவது ரெட் ஜெயினை பற்றி 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்கலாம். பட் எனக்கு ஒரு கருத்து இருக்குது, ரெட் ஜெயின் வந்ததுக்கப்புறம் எம்ஜி கிடையாது. எல்லா இடத்துலையும் டேம்ஸில் படம் போடுறாங்க, சதவிகிதம் கூடுதலாக வாங்குறாங்க. அதை நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க இன்னொரு 5% கம்மியாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாக வரும்ன்றதை நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் டெபாசிட் அண்ட் டேர்ம்ஸ் தான். அப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த படத்துக்கு, அந்த 10 லட்ச ரூபா வருமா அப்படிங்கிற கேரண்டி எந்த நடிகருக்குமே இல்லை சார், இல்லை எந்த டைரக்டருக்குமே இல்லை சார். இதை நான் ரொம்ப அழுத்தமாகவே நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் அதில் இல்லை. இது எப்போ மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 4 வருஷமாக அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்த்தாலும் அந்த 10 லட்ச ரூபா கொடுக்கும்போது அந்த 10 லட்ச ரூபா வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த 10 லட்ச ரூபா நம்மள்ட்ட வாங்காமல் 5 லட்ச ரூபா வாங்குவாங்க, அந்த 5 லட்ச ரூபா வந்துடும். அது ஒரு கரெக்டாக போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் அந்த வியாபாரம் அதிகமான டெபாசிட் அதிகமான டேர்ம்ஸ்னு வரும்பொழுது அந்த நம்பர் வராமல் போயிடுது. இப்போ இந்த மாற்றம் வந்ததுக்கு என்ன முக்கியமான காரணம்? சமூக வலைத்தளங்கள் ஒரு பெரிய காரணம், டிவியில் வர்றது ஒரு பெரிய காரணம், செல்ஃபோனில் படம் பார்க்குறது ஒரு பெரிய காரணம். ஒரு படத்தினுடைய கலெக்ஷனை சமூக வலைத்தளங்கள் அதிகப்படுத்திடுது கம்மிப்படுத்திடுதுன்னு நான் சொல்லலை. சமூக வலைத்தளங்களில் அந்த படம் வந்துடுறதுனால தேட்டருக்கு வரமாட்டேங்கிறான்னு நான் சொல்ல வரேன். இப்போ சமயத்தில் 3 டிவி சிடி முன்னாடி வந்தது. இப்போ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னால் சனிக்கிழமை மத்தியானம் எங்கேருந்தோ இப்போ பாண்டிச்சேரி மூலியமாக நம்ம சென்னைக்கு வந்துடும், தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். இப்போ என்னென்னமோ வெப்சைட்லாம் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு வெள்ளிக்கிழமை மதியானம் 2 மணி 3 மணிக்கே வந்துவிடுது சார். ஓடிடியில் மினிமம் 4 வாரம் கழிச்சு தான் அது வரும். ஸோ இது அன்றைக்கி மத்தியானமே வந்துவிடுது. இப்போ தக் லைஃப் படம்லாம் அன்றைக்கி மத்தியானமே, ஈவன் தோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது, இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் இருந்தால் கூட அது வந்துருச்சு. இல்லை அது போன்ற கோர்ட் ஆர்டர் இருக்குது, அது பல படங்களுக்கு வாங்குறாங்க, அதனால் பயன் இருக்கா? ஒன்றுமே பயன் இல்லை சார். என்னுடைய நெருங்கிய நண்பர் தானு சார் ஃபஸ்ட்டு அந்த கபாலிக்கு தான் அந்த ஆர்டர் வாங்கி அது ஒரு பெரிய ஒரு வார் ரூம் மாதிரி செட்டப் பண்ணி அதை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். அதை ஒன்று அரெஸ்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வரும், அதை நிறுத்துது, திரும்ப உடனே வந்துடும். அப்புறம் அப்படியெல்லாம் பண்ணி அது நிறுத்த முடியல சார். அது எங்கேருந்து விட்றான் எப்படி விட்றானே தெரியல சார். ஆனால் கரெக்டாக எடுத்து விட்டுறான். இந்த சமூக வலைதளங்கள் ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறாங்கல்ல, அதுக்கு பணம் கூட கொடுத்து விமர்சிக்கப்படுறதா கூட இப்போ சமீபத்தில் நிறைய பேச்சு இருக்குது. அது படத்துக்கு உதவிகரமாக இருக்கா? இல்லை சார், அந்த கருத்தில் நான் உடன்படலை. இந்த நீங்கள் சொல்கிற அந்த சோ கால்டு பெய்டு ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு வெற்றியான படத்தை இன்னொரு 5% கூடுதல் வெற்றி பண்ணி கொடுக்கும், தோல்வியான படத்தை இன்னொரு 5% கூடுதல் தோல்வி பண்ணி கொடுக்குமே ஒழிய, நல்லா இல்லாத படத்தை நீங்கள் விடாமுயற்சிங்கிற படத்துக்கு எத்தனை விமர்சனம் எழுதினா கூட அந்த படம் வெற்றி அடைஞ்சிடாது. ஏன் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க? அந்த படத்தில் கதைங்கிறதே இல்லை. ரெண்டாவது ரொம்ப போரான ஒரு ட்ராவல் அது. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அஜர்பைஜான் எல்லாம் போய் எடுத்துருக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ராஜஸ்தான்லேயே கூட எடுத்துருக்கலாம். ரெண்டாவது அதில் எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லையே சார். ஸ்ரீதருக்கு பிடித்த நடிகர் யார்? எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் சார். நான் எல்லாரோடைய ஃபேன்.
ஆனால் எல்லாருடைய ஃபேனும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது சார். சார் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, சார் இந்த படம் வெற்றியா தோல்வியா, இந்த படம் கலெக்ஷன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அது சிலரை பாதிக்கும் பொழுது அவங்க எனக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட் போடுவோம். அது என்னை எந்த விதத்துலையுமே பாதிக்காது சார். கடவுள் ஒன்று, மனசாட்சி ஒன்று, அப்பா ஒன்று, இது 3க்கு தான் சார் நான் பயப்படுவேன். என் பேரில் யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. லெட்டம். இல்லை, ஒரு படத்தையோ ஒரு நடிகரையோ விமர்சிக்கிறது என்பது வேறு, அதே நடிகரை காட்டசாட்டமான வார்த்தைகளால் விமர்சிக்கிறதுன்றது வேறு. எஸ், நீங்கள் அது மாதிரி சில சமயங்களில் செய்கிறதுனால தான் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகுது அப்படின்னு. யாரையுமே அந்த மாதிரி நம்ம காட்ட சாட்டமாக நம்ம அந்த படத்தை பற்றி தான் பேசுவோமே ஒழிய அந்த நடிகருடைய பர்சனலாக எந்த ஒரு நடிகரையுமே நான் இது வரைக்கும் நான் விமர்சித்ததில் அது அவங்க லைஃப். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, போகவும் மாட்டேன் எந்த காலத்துலேயுமே. விமர்சனங்களால் வந்து ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறாது. ஒரு 5 அல்லது 10% தான் அந்த ரேஷியோ வசூல் விவகாரத்தில் மாற்றம் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, இந்த விமர்சனங்கள்லாம் தயாரிப்பாளர் வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது சின்ன சின்ன படங்கள் இருக்குல்ல, அது மாதிரி படங்களுக்கு இந்த விமர்சனம் தான் பெரிய ஊக்கு சக்தியாக இருக்குது, ப்ரமோஷனாக இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் இந்த அளவு ஓடினதுக்கு வந்து அதுதான் காரணம். அது இல்லைன்றீங்களா? அப்போ அது ஒரு 5% அந்த 10% அந்த நம்பரை மாற்றும், அவ்வளோதான் சார். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அது தமிழ்நாடு ஓப்பனிங் டே கலெக்ஷன் வந்து 2.5 கோடிங்க. 2வது நாள் வசூல் 5 கோடி ரூபா. இது உண்டா இல்லையான்னு அந்த ப்ரொடியூசருக்கு சம்மந்தப்படவங்க கேட்டுப்பாரு. எப்படி சார் வந்தது? அந்த ஒரே நாளில் அவ்வளோ ரிவ்யூஸும் போட்டாங்களா? எல்லாருமே வந்துருச்சா சார்? நீங்கள் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 10 கோடி பேர்னா 14 கோடி செல்ஃபோன் இருக்குதுன்னு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு கால்குலேஷன். ஸோ ஒருத்தர் 2 ஃபோன் கூட 3 ஃபோன் கூட வச்சுக்கிறாங்க. நான் பிஸ்னஸ்க்கு வந்தது 1989. ஐ வாஸ் 20 வயசில். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மாயவரத்தில் சுந்தரம் தேட்டருன்றதில் அப்பா எல்லாமே பார்த்துட்டு இருந்து அப்போ தான் நான் வந்து அந்த உள்ளுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன். அப்போ தேட்டருக்கு வெளியில் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். எங்களோட அந்த தேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 700 டிக்கெட். 700 டிக்கெட்டு மார்னிங் ஷோ ஃபுல் ஆகிடுச்சின்னு சொன்னால் 200லேருந்து 225 250 வரைக்கும் சைக்கிள் வரும். மோட்டார் சைக்கிள்னால் ஒரு 15 அல்லது 20 வரும். அப்போ அந்த படம் ரிலீஸில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்போவும் நான் பார்ப்பேன். எந்த சேர்லேயும் உட்காந்து பார்க்க மாட்டேன். அந்த 2:15 2:30 2:45 எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் நின்றுக்கிட்டே தான் படம் பார்ப்பேன். ஏன்னா திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்கும், ஒன்று வெளில இறங்கி வர்ற மாதிரி, என்ன அதை உடனே அட்டன் பண்ணுற மாதிரி. அப்போ பார்த்துட்டு படம் முடிய போகுதுன்றது ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கடன்னு சைக்கிள் ஷெட்டுக்கு தான் நான் ஓடுவேன். எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் அந்த படத்தை பற்றி ஒன்று பர்சனலாக இருக்கும், அது தனி. அதை விட மக்களோட அபிப்பிராயம் தெரிஞ்சுன்னு சைக்கிள் ஷெட்டுக்குள்ளே போனாக்கா சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டில் இப்படி ஒரு இது ஒன்று இருக்கும். அதை தள்ளினா தான் அந்த ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ண முடியும். அதை அவன் உதைக்கும் போதே ஒரு மாதிரி கண்டுபிடிக்கலாம் சார். சத்தியமாக நான் நிறைய கண்டுபிடிச்சேன் சார். இது நல்லா இருக்கு சத்தியமாக சார். அந்த 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 ஸ்டாண்டில் அந்த ஒரு இது ஒன்று இருக்கும். அதை தள்ளும்போது ஒரு கோவமாக தள்ளுவான். நம்ம 10 ரூபா போச்சு. அப்போ டிக்கெட் ரேட்லாம் 10 ரூபா தான். ஆமாம், 10 ரூபா போச்சு, 5 ரூபா போச்சு, 2 ரூபா 50 காசு போச்சுன்னு சொல்லி கோவமாக ஒரு தள்ளுவான். சில படங்களுக்கு இப்போ நாட்டாமை ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு சூரிய வம்சம்லாம் அந்த அதை தள்ளும்போதே அப்படி ஒரு சாப்பிட்டா தள்ளுவான். சரி, இந்த படம் உறுதி, ஒரு 6 வாரம் லேட்டு வரும் அப்படின்னு நம்ம கேரண்டியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சார் சினிமாவுடைய சக்ஸஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், படம் பார்க்குறான் சார், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்க்குறான். படம் பார்த்துட்டு இடைவேளையில் பாத்ரூம் போகிறான். போயிட்டே இருக்கும்போது இந்த கையில் செல்லு, மச்சி படம் சூப்பர், டோன்ட் மிஸ் இட் அப்படி ஒரு மெசேஜை போட்டுடுறான். இல்லைன்னா ஆன் தி அட்வர்ஸ், மச்சி டோன்ட் கம் டு தியேட்டர், we will meet at டாஸ்மாக் by 2 o'clock மெசேஜை போட்டுடுறான். படம் போவோம். அந்த மெசேஜ் போனால் அது வேறு லெவல், இந்த மெசேஜ் போனால் வேறு லெவல். அவன் அதை என்ன பண்ணுறான், ஒரு 2 குரூப்பில் தூக்கி போட்டுறான். போட்டான்னா படமே 2 மணிக்கு தான் முடியுது, ஆனால் 12:30க்கே போய்ட்ரு. பொதுவாக நீங்கள் தமிழ் சினிமா உலகத்தில் இருக்க நட்சத்திரங்களில் யார் யாருக்கெல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்குமே இருக்காங்க சார். இப்போ ரஜினி சார், கமல் சார், விஜய்க்கு, தம்பிக்கு, அஜித்துக்கு, அதே மாதிரி சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸு, சிலம்பரசனுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸு, எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்குமே ஃபேன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸு ஃபாலோவர்ஸ் ரெண்டு நான் ஒன்றா தான் நினைக்கிறேன். இப்போ சார் இன்றைக்கி வந்திருக்கு, இப்போ மணிகண்டனாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும்,
எல்லாருக்குமே ஃபாலோயர்ஸ் இருக்காங்க சார். ம். அதில் நம்பர் வேணால் இவர் கொஞ்சம் கூட இருக்கும், அவர் கொஞ்சம் கம்மி, அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ம். ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்க சார். எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவாங்க சார். ம். 2வது ஷோ வரணும் சார். ம். இப்போ நான் ஒரு படம் என்னோட தியேட்டரில் காலையில் ஷோ 300 டிக்கெட் ம். ஹவுஸ்ஃபுல். ம். அந்த 300 டிக்கெட்டையும் முதல் நாள் ரசிகர் மன்றம் வாங்கிட்டாங்க. ம். அவங்க ஒரு டோக்கன் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டை வச்சுருந்தா அதில் நம்ம தியேட்டர் சீல் போட்டு கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட. அந்த 300 டோக்கனும் சீல் போட்டு கொடுத்துட்டோம். முதல் ஷோவுக்கு வந்ததே 262 பேர் தான் வந்தாங்க ரசிகர் மன்றம் வாங்கின டிக்கெட்டுக்கு. ம். ஓகே, வி அக்செப்டட். 2வது அதுக்கு அடுத்த ஷோ 12 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இது காலையில் 9 மணிக்கு, அடுத்தது 12:10க்கு ஆரம்பிக்கிறோம். 42 பேர். ம். ஸோ அதில் வந்து அந்த எப்படி அந்த விமர்சனம் வெளியில் போச்சு, போயிடுது, ம். இடைவெளியிலேயே போயிடுது. சினிமா நடிகர்களை பற்றி சொல்லும்போது விஜயனுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட ஸ்டடி பண்ணி ஓடும். மிகப்பெரிய நட்டத்தை விஜய் படங்கள் சந்திக்கிறது இல்லை. இது வந்து மற்ற நடிகர்லேருந்து விஜய்க்கு வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கோணமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், அவருக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க ஆடியன்ஸு விஜய்க்கு உண்டு தான் சார், அது மறுப்பதற்கு இல்லை. அவங்க வந்து அது கொஞ்சம் கூடுதலாக விஜய் மேலே ஒரு இது உண்டு, அவங்களுக்கு ஒரு கிரேஸ் உண்டு. இந்த ஆண்டு இது வரைக்கும் வெளியான படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு? இது வரைக்கும் 6 படம் தான் சார் ஜெயிச்சிருக்கு. ம். மொத்தம் 117 படம் ரிலீஸ் ஆகிருக்கு சார். ம். இந்த 6 படங்களும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் நான். ம். ஃபஸ்ட்டு மத கஜராஜா, ம். அடுத்தது குடும்பஸ்தன், ம். அடுத்தது டிராகன், ம். அடுத்தது குட் பேட் அக்லி, ம். அடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி, ம். அடுத்தது மாமன். ம். இவ்வளோதான். இந்த 6 படம் தான் சார் ஜெயிச்சிருக்கு. ம். மற்றவங்க யார் என்ன நம்பர் போடுறாங்க ம். அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல சார். பல நீங்கள் சொல்லியிருக்க படங்களை தாண்டி பல படங்களுக்கு அந்த படங்களுடைய தயாரிப்பாளர்களே வெற்றி விழா கொண்டாடிருக்காங்க. அப்போ அந்த படங்கள்லாம் வெற்றி இல்லையா சார்? முன்னாடிலாம் 50 நாள் கழித்து 51 நாள் விளம்பரம் போடுவோம். 51 நாளுக்கு இந்த வார கலெக்ஷன் என்னங்கிறது நம்ம தினத்தந்தி பேப்பர்லேயே பல படங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ம். அது எல்லாமே உண்மையாக இருக்கும். திருச்சி பேலஸில் எவ்வளோ, தஞ்சாவூர் ஜூபிட்டரில் எவ்வளோ, கரூர் அஜந்தாவில் எவ்வளோன்னு சொல்லி அந்த ஆக்சுவலாகவே அந்த தியேட்டர் பேர் போட்டு அந்த நம்பர் போடுவாங்க. இப்போ வந்து எல்லாமே 99% ஃபேக். ம். ஓடாத படத்துக்கு 4-5 நாள் கழித்து வெற்றி விழாலாம் இப்போ கொண்டாடுறதே இல்லை சார். இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க சார். வெள்ளிக்கிழமை காலையில் ரிலீஸ் சார், சாயங்காலமே வெற்றி விழா கொண்டாடிடுறாங்க. ம். நல்ல அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ம். ஏன்னா சனிக்கிழமை இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ம். அதில் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கேக்கெலாம் வெட்டி க்ரீன் பார்க்கில் ஒரு பெரிய ரூபா செலவு பண்ணி சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. திரையரங்கில் வந்து டிக்கெட்டுகளை வந்து உரிய விலைக்கு தான் விற்கணும், மேலே விற்கக்கூடாது, விற்றீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ விற்கிறீங்களா அது மாதிரி டிக்கெட்டு? சரி, எப்போவுமே விற்றது கிடையாது. ம். அதாவது சார், எல்லா இடத்துலையுமே எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு 1000 பேர் இருந்தால் அதில் ஒரு 2 பேர் தப்பானவங்க இருப்பாங்க. அது மாதிரி இப்போ நம்ம 1100 சொச்சம் தேட்டர் இருக்குது. அந்த 1100 சொச்சம் தேட்டரில் ஒரு 2 பேர் ஏதோ 1-2 கூட தப்பாக அதை விற்றுருக்கலாம். அதுக்காக எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயுமே தவறான விலைக்கு விற்கப்படுறதில்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விளக்கம் உங்களுக்கு சொல்லணும் சார். இது 2017 போட்ட கேஸ். அந்த தேவராஜன்றவர் ஃபைல் பண்ண கேஸ். அதுக்கு பல ஹியரிங்ஸ் எல்லாம் மாறி அட்ஜர்ன்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ அவங்க ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது அரசாங்கமும் போட்டிருக்கு. தவறுகள் பெருசாக நடக்கிறது, தவறு நடந்தால் நாங்கள் உடனே இம்மீடியட்டாக அந்த ஃபீஸ்னு சொல்லக்கூடிய ஃபைன் போட்டுடுறோம், எல்லாமே அது தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த தியேட்டர்லேயும் இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் அப்படியெல்லாம் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இப்போ கிடையாது. பெரும்பாலும் எல்லாரும் தியேட்டர்களுமே ஓரளவுக்கு ஆன்லைன் வந்துருச்சு. ஆனால் கவுண்டர் சேல்ஸும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்று சார், டிக்கெட் ரேட் இந்த மாதிரி ஒரு சில பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு விற்கப்படும் பட்சத்தில் அது ஒரு தயாரிப்பாளர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் நமக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ அது இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அப்படியா கம்பல்ஷன் இல்லை, பெரிய படங்களுக்கு சில நேரங்கள் அந்த மாதிரி இருக்கும். அது இப்போ நம்ம தேட்டர் சைடு முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஒரு ஷோ, அந்த ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டை அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதை இப்போ சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திரையரங்கு நடத்துகிறத தாண்டி ஒரு சினிமா ரசிகரும் கூட. எந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் நல்ல வரவேற்பு? ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை சார், 120 ரூபா அல்லது 190 ரூபா கொடுத்து என்கிட்ட உள்ளே வர்றான் சார். அந்த 2 மணி நேரம், 2.25 மணி நேரம், 2.5 மணி நேரம் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் சார். அது சண்டையாக இருக்கலாம், பேய் படமாக இருக்கலாம், இல்லை தமாஷ் படமாக இருக்கலாம். பட் அந்த 2.25 மணி நேரம் அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் சார். இப்போ எந்த தியேட்டர்லையும் நம்ம புகைப்பிடிக்க விடுறதில்ல. முன்னிலை எழுந்திரிச்சு வெளியே வந்து தம்மெல்லாம் அடிப்பாங்க.
அப்போ அந்த வெளியே வரும்போதே தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னங்கிறத ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஜயகாந்த் படம் நான் பேர் சொல்ல விரும்பலை, அதை நம்ம போட்டோம். அது 11 தடவை இன்ட்ரோல் அளவுக்கு கேண்டீனில் வியாபாரம் நடந்தது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோ, நீங்கள் புரிஞ்சுக்க கூடிய 11 தடவை கேண்டீன் வியாபாரம் நடந்தது. அவ்வளோ இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவன் அந்த ரசிகர் கொடுக்குற காசுக்கு அவன் ஒரு சந்தோஷமாக வெளியில் போகணும் சார். அப்போ அவன் அதை 100 பேர்கிட்ட சொல்லுவான் சார். ஒரு 2 குரூப்பில் போட்டோம்னா அது ஒரு 200 குரூப்பில் அது வந்துவிடும் சார். அது இந்த படம் நல்லா இருக்காமே, பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க சார். சார் ஃபேமிலி வந்தால் சார் தியேட்டர் ஓடும். இந்த ரசிகர்கள்ங்கிறவங்க அவங்க மட்டும் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து அவங்க வந்து படம் பார்த்து போயிடுவாங்க. பட் அந்த ஃபேமிலி வருதுன்னா அவங்க மட்டும் வரமாட்டாங்க சார். ஏற்ற வீடு, பக்கத்து வீடு, அந்த தெருவில் உள்ள ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்த மாதிரி கிளம்புவாங்க. அப்போ அதுதான் சார் அந்த படத்தோட, எந்த படமாக இருந்தாலும், எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும் அதுதான் வெற்றி. எல்லா படத்தையும் முழுசாக பார்த்துருவீங்களா நீங்கள்? எல்லா படத்தையும் ஃபஸ்ட்டு ஷோ முழுசாகவே பார்த்துருவேன் சார். அது என்னுடைய சாப்பாடு போடுற தொழில் சார். இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல சினிமா உலகத்தில் வருது போகுது. வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முதலீட்டோடு வராங்க, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களை பார்க்கவே முடியல. இல்லை, அது காரணம் சார். சினிமாவை கார்ப்பரேட்டால் நிர்வாகம் பண்ண முடியாது சார். ஏன்னா அது வந்து இப்போ என்னுடைய தேட்டருக்குன்னா என்னுடைய பர்சனல் கான்சன்ட்ரேஷன் அதில் வேணும். நீங்கள் என்ன தான் கேமரா வச்சு கண்காணித்தாலும் அதில் ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு சில சின்ன லூப்ஸு வந்துடும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி தான், டிஸ்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் கார்ப்பரேட் ஸ்டைலில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். இது நீங்கள் ஒரு பர்சனல் கான்சன்ட்ரேஷன் வேணும். அதனால தான் இவ்வளோ பெரிய அந்த ஒரு பிரமிட் சாய்மிராலேருந்து ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக லைக்கா வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சதுக்கு அது ஒரு பெரிய ஒரு காரணம். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெற்றி பெறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? எஸ், அது ரொம்ப நான் வந்து உறுதியாக இருக்கேன் சார். இப்போ நீங்கள் ப்ரொடியூசர், நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க உங்கள் பிரதரோட சேர்த்து. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் அந்த இடத்துல இருப்பீங்க. பெரிய தம்பின்னு நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பொள்ளாச்சி பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்தேன். அப்போ காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்களே அங்கே ஸ்பாட்டில் இருந்தீங்க. நான் அதை கண்ணால் பார்த்தேன். அது மாதிரி என்னுடைய பல நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ அது உங்களால் அந்த எல்லாத்தையுமே அசஸ் பண்ண முடியும். பட் கார்ப்பரேட்டில் நீங்கள் ஏசியில் உட்காந்துட்டு அங்கே யாரோ ஒரு சிஇஓ, அதுக்குள்ள ஒரு மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் வந்து பண்ணும்பொழுது அது அவ்வளவு ஒரு பாத்திர முடியாது சார். இந்த திரைத்துறையில் யாரெல்லாம் செய்திருக்கு நல்ல நண்பர்கள்? எல்லோரும் நல்ல நண்பர்கள் சார். இப்போ நீங்களும் பெரிய நண்பர் தான். எனக்கு தானு சார் ஒரு மிகப்பெரிய நண்பர், பன்னீர்செல்வம் சார் ஒரு மிக நண்பர். பட் என்னால் மறக்க முடியாத கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மறைந்த டிஆர் சார், டி ராமானுஜம். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய ஒரு சினிமாவில் ஒரு அறிமுகத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்த ஒரு நண்பர். அதே மாதிரி நங்கவழியில் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மறைஞ்சிட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர். அதுக்கப்புறம் மதுரையில் அண்ணாமலைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர் இருந்தார். அவர் சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். இவங்க 3 பேர் என்னால் மறக்க முடியாத மனிதர்கள். இது போக எனக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் சார் பழகுவேன், எல்லார்ட்டையும் ஒரே ரேம்ப். அவ்வளோதான். உங்களுடைய பார்வையில் தமிழ் சினிமாவில் இந்த மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற மாற்றம் எது? ஒரு 4 விஷயம் சார். ஓடிடி 8 வாரத்துக்கு அப்புறம் வரணும். ஃபஸ்ட் பாயிண்ட். தயாரிப்பு செலவை குறைக்கிறதுக்காக இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் வரணும். ஏதாவது ஒரு தொகை முன்னாடி வாங்கிக்கிட்டு படம் வியாபாரத்தும் போது, இது வந்து தெலுங்கில் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அளவில் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை, ஒரு 1-2 பேரை தெரியும், இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா சார், இப்போ ஒரு பெரிய நடிகர், எந்த பேரையும் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய நடிகர் படத்தை எடுக்கணுன்னா அவருக்கு 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் அவருக்கு ஒரு 100 கோடியோ 150 கோடியோ கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு தான் ஒரு கால் ஷீட் தரார். படம் ஒரு 8 மாதம் 10 மாதம் நடக்குது. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது போக்குவரத்து, அப்புறம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது 2 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டினீங்கன்னா நீங்கள் என்ன சார் ஆவீங்க? நான் ப்ரொடியூசரை சொல்கிறேன், தயாரிப்பாளர். அவர் செத்துடுறார், அங்கேயே அவர் அடிபட்டுறார். ரெண்டாவது, ஒரு 100 ரூபாய்க்கு வர வேண்டிய ஒரு உருண்டை வந்து 300 ரூபாய் ஆகிடுது. அப்போ தான் அவர் நஷ்டத்துக்கு தள்ளப்படுறார். ஸோ அந்த ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் சார். நான் ஏன் தயாரிப்பாளர் சப்ஜெக்டாகவே சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னால், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால்தான் விநியோகஸ்தர்னு ஒருத்தங்க இருப்பாங்க,
விநியோகஸ்தர்னு ஒருத்தர் இருந்தால் தான் நான் தியேட்டருக்காரங்க இருக்க முடியும். நீங்கள் கொடுக்காம நான் வந்து நாடகமெல்லாம் போட முடியாது. ஐபிஎல் வச்சுட்டுலாம் தியேட்டர் ஐபிஎல் போடலாம், ஏதோ அது ஒரு 4 நாள் 8 நாள் அந்த ஃபைனல் செமிஃபைனல் மட்டும் பார்ப்பாங்க. அதில் ஏதோ சட்ட சிக்கல் இருக்க போகிறது இல்லை? இருக்குது சார், அது அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. உங்கள் மூலமாக ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, 130 நிமிஷத்துக்கு மேலே போகாமல் படம் எடுக்கும், படம் ஜெயிக்கும். அதுக்கு மேலே போகிற படங்களும் ரசிக்கப்படுறதில்லை. அது ரொம்ப ரேராக தான் சார் வெற்றி அடையுது. ஏன்னா நம்மளை அறியாமல் ஒரு சோர்வு தட்டிடுது சார். அந்த 130 நிமிஷத்தை தாண்டும் போது ஒரு சோர்வு கண்டிப்பாக வருது. ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கலாம். இப்போ நம்ம புஷ்பா 2 வந்துச்சு இல்லையா, அது 3 மணி நேரமும் அப்புறம் 17 நிமிஷமும் என்னமோ நினைக்கிறேன். ஆமாம், அது சோர்வு தட்டாமல் ஏதோ எப்படியோ போச்சு. அது ஒரு சிலது எக்ஸப்ஷன் இருக்கும். பட் அந்த 130 நிமிஷத்தில் படம் எடுத்தால் கண்டிப்பாக வரும் சார். இது வந்து ப்ரொடக்ஷன் சைடில். தியேட்டர் சைடில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னு சொன்னால், எல்லா தியேட்டரும் ஆன்லைன் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரீம் லைனாக வந்துச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சினிமா நல்லாயிருக்கும் சார். ஓடிடிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த நான் சொன்ன ஒரு 3-4 விஷயம் நடந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருக்கும் சார். இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.